அங்கிட்டு போங்க. அந்த கோட்டத்தை எடுத்து வைங்க. கீழே அது கீழே அந்த போறது பாரு, கீழே இப்படி விடணும். என்ன இப்படி வந்தா இங்க சரியா வீடியோ ஜம்மு வரணும். தண்ணி நிறையா இப்போ தூக்கணும். இங்கே பாரு, அப்படி தூக்கணும்போது இப்படி வந்துடணும். 2 கால் இப்படி வந்துடணும், ஒரு கை இப்படி வந்துடணும். நேராக இருந்தேன்னா அது ஒன்று இழுத்துடும். இப்படி சைடில் நிற்கணும். 1 2 இரு. என்ன பண்ணணும்? பிடிச்சாச்சா? இப்படி பிடிச்சி அப்படியே லூஸ் விட்டு அப்படியே தண்ணி வேஸ்ட் பண்ண தண்ணி இப்போ தனித்தனியாக பண்ணணும். இது என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கீழே விட்டுணும். இல்லை இனியா நில்லு. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க. தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அதில் கட்டுவோம். நான் சாயங்காலம் வந்து கட்டுவோம். சரியா? இல்லை அதில் பிடிச்சி மேலே வை. அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டு அதை தண்ணி அதில் ஊற்றுங்க. லூஸ் விடு, கொஞ்சம் லூஸ் விடு. செம்மையாக இருக்கா? அடுத்த 2 பேர் அது வைப்போம் இப்போதைக்கு ஒன்று வைப்போம். 2 பேர் முடிச்சே தள்ளிப்போங்க. தூங்க. நீங்கள் தள்ளி வந்துடுங்க. கையில் தள்ளி வா. இல்லை இல்லை. இல்லை நல்லா இல்லை. பிடிச்சி ஊற்றுங்க. இனியா இந்த தண்ணி வேணா குடிச்சு பாரு. இனியா இரு, அவன் குடிச்சு பார்க்க போகிறான். என்ன எப்படி இருக்கு? அடுத்து முடிச்சிட்டிங்கன்னா வாங்க, தள்ளி போயிருங்க. அடுத்த டீம் வாங்க. விடு 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 விடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் கெட்டி இருக்கு. இல்லை இந்த தண்ணி இப்போதைக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? இப்போ வந்து செடிகளுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நாளைக்கு. நல்லா உள்ளே விட்டணும், அப்படின்னா தான் தண்ணி முங்கும். போதும். போதும். இல்லை தூக்கு 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 தூக்கு. தூக்கு தூக்கு தூக்கு. இல்லை நல்லா இல்லை. இல்லைங்க பிடிங்க. பிடி லூஸ் விடணும். கொஞ்சம் மேலே இருக்கும்போது லூஸ் விடணும். கொஞ்சம் லூஸ் விடு. விடுது. விடு இல்லை. இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி. போதும் தூக்கு தூக்கு தூக்கு. ஒரு ஆள் பிடிச்சிக்கோங்க, ஒரு ஆள் இப்போ வாலியை பிடிங்க. மெதுவா மேலே தூக்கி வைக்கணும். தள்ளி போங்க.
கிணத்தை சுற்றி கிணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சிருக்கு. இது மூடி போட்டிருக்கு, தேவைப்பட்டால் உள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு. அப்புறம் மேலே இருக்க கல்லுகள்லாம் ஒட்டி வச்சுருக்குறோம். சுற்றி சிமெண்ட் வச்சு ஓரளவுக்கு பூசியிருக்கு. இன்றைக்கி தண்ணி இறைச்சிருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு தண்ணி இறக்கிறத கற்றுக் கொடுத்துட்றோம் அடுத்த தலைமுறைக்கு. அதை ஒரு சந்தோஷமாக பண்ணுறாங்க. அந்த வேலையை பார்க்குறதுக்கு மன நிறைவாக இருக்குது. மாற்றத்தை நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்த தலைமுறை மூலமாக நிச்சயமாக நம்ம கொண்டு வந்துட முடியும். இப்போ இருந்தே அந்த விதைக்கிற வேலைகளை மாற்றத்தை நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. தொடர்ந்து விதைச்சிட்டே இருப்போம். ஒரு நாள் அது வளர்ந்து பெரிய ஒரு மரமாக வரும். இல்லை இல்லை ஒவ்வொரு டீமாக இழுக்கணும்னு சொன்னேன், அதுக்கு தான். அடுத்து என்ன அடிக்கல. அவங்கவுங்க செடியை அவங்க தான் பாதுகாத்துக்கணும். சரி, இதில் இன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். தொட்டி எப்படி ரெடி பண்ணீங்க சொல்லுங்கள். மண்ணை கல்லை வச்சு நொறுக்கி தூள் தூளாக்கி அதை அதுக்கப்புறம் போட்டு வேப்ப காஞ்ச இலையை போட்டு அதை பாதி வரை அதை போட்டு அதுக்கப்புறம் மண் போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் செடியை நட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச இலையை போட்டோம். அடுத்து தண்ணி ஊற்றணும். சரி, என்னென்ன செடி நட்டி இருக்கு மொத்தம்? என்னென்ன செடி? கற்பூரவள்ளி, லெமன் கிராஸ், வெற்றிலை, கற்றாழை. சரி, நல்லது.